வெங்கட்ரமணன், இப்ப நம்ம இன்னொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகளை இந்தியாவின் S-400 பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக தகர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முக்கியமா இந்தியாவின் எந்தெந்த பகுதிகளில் பாகிஸ்தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கு, பல்வேறு பகுதிகளில் வீடுகள் சேதமடைஞ்சிருக்கிறதாவும் வாகனங்கள் சேதமடைஞ்சிருக்கிறதாவும் நம்ம பார்த்தோம். குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் இந்த சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, இதை பத்தி பேசும்பொழுதே பாகிஸ்தான் அத்துமீறி தாக்கியதில் ஜம்மு காஷ்மீரில் அரசு அதிகாரி உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி விவரங்கள் என்ன வெங்கட்ரமணன்? தொடர்ந்து அதிகாலை முதலே பாகிஸ்தான் பல வழிகளில் ஊடுருவி தொடர்ந்து இந்திய எல்லைக்கோட்டு பகுதிகளில் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஒவ்வொரு முறையுமே பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லைக்கோட்டு பகுதிகளில் அதிகாலை முதலே பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசு அதிகாரி ஒருவர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காஷ்மீர் பகுதிகளில் அரசு அதிகாரி ஒருவர் இந்த பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், இந்த ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லைக்கோட்டு பகுதிகள் ஆகட்டும், தொடர்ந்து இந்த பகுதிகளில் தான் தொடர்ந்து ஒவ்வொரு முறையுமே அத்துமீறி இந்தியாவுடைய கவனத்தை திசை திருப்பி இந்த எல்லைக்கோட்டு பகுதிகள் வழியாகவோ அல்லது ஸ்ரீநகர் வழியாகவோ வேறு ஏதோ ஒரு வழியாகவோ தொடர்ந்து பாகிஸ்தான் ஊடுருவி ஒவ்வொரு முறையும் இந்தியாவை தாக்குதல் நடத்த முற்படுகிறது. இந்த நிலையில அதிகாலை முதலே ஒரு 26க்கும் மேற்பட்ட ட்ரோன் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்திய முயற்சி செய்தது. அது அனைத்துமே இந்திய ராணுவத்தால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. இந்த நிலையில அதிகாலை முதலே தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகின்ற ஒரு சூழ்நிலையில இந்த காஷ்மீரை சேர்ந்த ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது ஏற்கனவே ஒவ்வொரு முறையுமே போர் பதட்டத்தை பாகிஸ்தான் தான் அதிகரிக்கிறது, இந்தியா பதிலடி மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறது என வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போர் பதட்டத்தை பாகிஸ்தான் தான் தணிக்க வேண்டும், பாகிஸ்தான் பதிலடி கொடுக்கும் பொழுது இந்தியாவும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு சூழல் நார்மலாகி வரும் பொழுது மீண்டும் பாகிஸ்தான் தான் அந்த பிரச்சனையை மீண்டும் தாக்குதலை தொடங்குகிறது. அதற்கு இந்தியா பதிலடி கொடுக்குகிறது. அதாவது நேற்று இதனமே செய்தியாளர் சந்திப்பிலே மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உலகத்திலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உலகத்திலே பாகிஸ்தான் கொண்டு செல்ல முயற்சி செய்யுது. அதாவது மத வழிபாட்டுக்கு எதிராக ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உலக மக்களிடையே எடுத்து சொல்லுகிறது பாகிஸ்தான். அதனை செய்ய முயற்சி செய்வதாக தான் நேற்று இதனமே ஒரு குறிப்பாக இந்தியாவுடைய ஒவ்வொரு நகர்வுகள் பற்றியுமே அமெரிக்காவிடம் இந்தியா எடுத்துரைச்சிட்டு வருங்க. பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்ல இந்தியாவிற்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆதரவு தெரிவிப்பதாகவும் நேற்றைய தினமே வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உலகத்தை ஏமாற்ற பாகிஸ்தான் அதாவது இந்தியா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துது அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு முன்வைத்தது. இந்த நிலையில அதாவது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தற்பொழுது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல காஷ்மீர்ல அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததாக ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார். நேற்று தினமே இந்த எல்லைக்கோட்டு பகுதியில் நேரடியாகவே அவர் சென்று உமர் அப்துல்லா ஆய்வுகளை மேற்கொண்டார். அங்க அந்த ஒரு சில இடங்கள் அந்த எல்லைக்கோட்டு பகுதியில் அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுமே நேரில் போய் சந்திச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்குமே அவர் நலம் விசாரித்தார். தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதிகளில் ஹை பிரியாரிட்டியில இந்திய ராணுவம் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த எல்லைக்கோட்டு பகுதிகளில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல காஷ்மீரை சேர்ந்த அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா இப்ப கூடுதலா 60,000க்கும் மேற்பட்ட பயிற்சியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் கூட அந்த பகுதிக்கு கூடுதலாக அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படின்னு நேற்றே மத்திய அரசு தெரிவித்திருந்த ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து எல்லைக்கோட்டு பகுதியில் அத்துமீறி பாகிஸ்தான் ஒவ்வொரு முறையும் தாக்குதலை நடத்த முயற்சி செய்கிறது. இந்த நிலையில அதிகாலை முதலே 26க்கும் மேற்பட்ட ஒரு ட்ரோன் விமானங்கள் மூலம் பாகிஸ்தான் நடத்த முயன்ற அந்த தாக்குதலை இந்திய ராணுவம் தகுந்த பதிலடி கொண்டு முறியடித்திருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் நடத்திய ஒரே ஒரு தாக்குதல்ல இந்தியாவை சேர்ந்த காஷ்மீரை சேர்ந்த அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருப்பதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார்.